சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கைரேகை ரகசியம், இன்றைய தலைப்பு கைரேகை ரகசியம் விளக்கம் 43 இருக்கிறோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால் குரு மேட்டில் தீவு, படித்த பண்பாளர் வாழ்வில் உயர்வு. இதுதான் தலைப்பு. அந்த தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம போர்டு வந்துடுவோம். இப்போ இது ஒரு நபருடைய கை, ஆண், 28 வயது. இவர் நேற்று நம்ம பார்த்தோம், ஆன்லைனில் வந்தார். இவருடைய கைரேகை அமைப்பை பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப அற்புதமான அமைப்பு. குரு மெட்டில் தீவு, படித்த பண்பாளர் வாழ்வில் உயர்வு. இதான் தலைப்பு. இப்போ குருமேட்டில் இப்போ இருதய ரேகை, இதில் குருமேட்டில் ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆயுள் ரேகையை முதல்ல பார்க்கணும். ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்கு. ஆயுள் குறைஞ்சது 80 வயசு வரைக்கும். குறைஞ்சது தான் நான் சொல்ற பலன் எல்லாமே கம்மியாக தான் சொல்லுவேன். குறைந்தது 80 வயது வரைக்கும். அவருக்கு எதை வச்சு சொல்றோம்னா, ஆயுள் ரேகையில நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கு. 3 கங்கண ரேகைகள் இருக்கு. விதி ரேகை நல்லா இருக்கு. புத்தி ரேகை, இருதய ரேகை இதெல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் நல்லபடியா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அந்த இருதய அந்த ஆயுள் ரேகையில ஒரு 25 வயதில் 20 to 25 ஒரு கிராசிங், அதாவது சுக்கிர வீட்டுல இருந்து ஒரு கிராசிங் வருது அந்த ஆயுள் ரேகைக்கு. அப்படி எங்கும் பொழுது அதுல ஒரு கிராசிங்கா இந்த 20 to 25 அங்க பாருங்க, புத்தி ரேகையில ஒரு மேடு, அதாவது புத்தி ரேகை வருது, இப்படி மேலே ஏறுது. ஏறி இறங்கும் பொழுது இந்த புத்தி மனது பக்கம், அதாவது மனம், இந்த இது ஆசை காதல் ரேகைன்னு சொல்லுவோம், இருதய ரேகைன்னு சொல்லுவோம். இதை மேலே ஏறி அப்படி இறங்கி போகுது. அந்த வயதுல இது ஒரு பிரச்சனை வருது, மேலே ஏறி இறங்குதா. இங்க பாருங்க, இருதய ரேகையில 25 வயதுல ஒரு தீவு மாதிரி இருக்கு. இப்ப இந்த 3ம் வரும் வயதில் 20 to 25, அதாவது ஒரு மன்மத மெட்டையும் பார்க்கணும். ஒரு நிறைவேறாத திருமணம் நடந்திருக்கிறது. அதாவது நிறைவேறாத திருமணம்னா ஒரு காதல் தோல்வி, அதாவது ஒன்று நிறைவேறாத திருமணம், இல்லை காதல் தோல்வி, இல்லை ஒருதலை காதல், இல்லை மனசுல ஒரு எண்ணம், ஒரு நபரை பற்றிய ஒரு எண்ணம் நின்று போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆயுள் ரேகையும் காமிக்குது, புத்தி ரேகையும் காமிக்குது, இருதய ரேகையும் காமிக்குது, மன்மத மெட்டையும் காமிக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நபர் நம் வாழ்வில் குறுக்கிடுவார், நம் மனதில் குறுக்கிடுவார், நம்மளுடைய உடலோடு குறுக்கிடுவார். ஏதாவது ஒன்றுல குறுக்கிட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆயுள் ரேகை குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு. புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. ஒரு 20-25 வயதில் கொஞ்சம், அதாவது ஆசையின் பக்கம், காதலின் பக்கம் திரும்பி அப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருதய ரேகை ஒரு லைட்டா ஒரு தீவு இருக்கு, கீழே இறங்கின மாதிரி இருக்கு. இந்த இருதய ரேகை ஒரு பாசமான அமைப்பு, அன்பான அமைப்பை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொரு இருதய ரேகை ஆரம்பிக்குது. இருதய ரேகைக்கு பக்கத்திலேயே இன்னொரு இருதய ரேகை ஆரம்பிச்சு அதுல ஒரு தீவு இருக்கு. குருமேட்டில் ஒரு தீவு சின்னம் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு. அதாவது படித்து நல்ல ஒரு மேதையாக இருக்கக்கூடிய ஒரு கல்விமான், குருமேட்டில் தீவு இருந்தாவே ஒரு சிறந்த கல்விமானாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அவர் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு எதை எடுத்தாலும் அப்படி கற்பூர புத்தின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சக்குன்னு குடிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். படித்ததை மனப்பாடம் செய்வதில் சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு புக்கை கொடுத்துட்டோம்னா அப்படி மனப்பாடம் பண்ணி அந்த புக்கையை அப்படி வச்சுக்குவார். அந்த மாதிரி அவரக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கிறது. குரு பகவான் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடியவர், திருமணத்துக்கு பிறகு வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், படிப்பை கொடுக்கக்கூடியவர், ஒரு மதத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு வல்லவர், நல்லவர், ரொம்ப நல்லவர்னா குரு பகவான் தான் ரொம்ப நல்லவர். அதனால ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினோம். எதை வச்சு சொல்றோம்னா, இந்த இருதய ரேகைகளை கீழே இறங்குற மாதிரி இருக்கும் பொழுது
ஒரு பணத்தை கொடுத்துட்டாங்க, அது யாராவது கேட்டா இல்லைன்னு கேட்கறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏமாறம் கிடையாது. அந்த ஒரு ஒரு இரக்க குணம் நிறைய இருக்கும்னு நினைக்கலாம். குருமேட்டில் தீவு இருந்தால் மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய கொடையாளி, வாழ்வில் படித்து அவருடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்துருவார். படித்து மேதையாகி அதன் மூலமாக வாழ்வில் உயர்வு உண்டு அப்படிங்கிறது அந்த தீவினுடைய அதிர்ஷ்டக்குறி அபூர்வ குறிகள் வரிசையில் இந்த தீவு இருந்தா, அதுவும் குருமேட்டில் தீவு இருந்தா வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு படிப்பின் மூலமாக, பேச்சு திறமை மூலமாக நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்வில் நல்ல படிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் புத்தி ரேகை பாருங்க, புத்தி ரேகையும் நல்லா இருக்கு. இந்த விதி ரேகை வந்து சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இருதய ரேகையோட கலந்துருது. இருதய ரேகை அப்படியே போயிட்டு குருவும் சனிக்கு இடையில முடியுது. அப்படி என்பது இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய ரேகை. மனைவி வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மனைவி, அதாவது அந்த ஒரு சின்ன கோட்டுக்கு மேல வந்து மன்மத மேட்டை பார்த்தோம்னா அதுல ஒரு பெரிய கோடு இருக்கு, அதுல ஒரு 2 ரேகை மேல திரும்பி இருக்கு. கரெக்டா அவருக்கு 2 குழந்தை, நல்ல அறிவான நல்ல புத்திசாலியான குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டோம். அந்த 27 to 30க்குள்ள திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. இப்பொழுது அவருக்கு ஒரு ஆண் 28 வயது, அவர் 30 வயசுக்குள்ள திருமணம் நடப்பதற்காக ரேகை இருக்கிறது. அது முன்ன பின்ன நடக்கிறது அவருடைய கையில் தான் இருக்கு. சீக்கிரமா நடக்கணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ண சீக்கிரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கை என்பது நம்மளுடைய எண்ணம், செயல், மூளையினுடைய செயல்பாடுகள். நம்ம நல்லதை நினைச்சோம்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை நல்ல சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கனால ஜாதி விட்டு மதம் விட்டு நல்ல ஒரு பெண்ணாக, படித்த பெண்ணாக, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்ணாக திருமணம் செய்து திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல டெவலப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனைவி, இந்த நபருடைய மனைவி, இந்த கைரேகை கூட நபருடைய மனைவி படித்து வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார். லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒன்று சுக்கர வளையம் ஒன்று இருக்கு. அந்த சுக்கர வளையம் சந்திரமேட்ல இருந்தாலும் சுக்கர வளையம் தான். இங்க ஒரு வளையம் மாதிரி இருந்தாலும், அதாவது குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு புதன்மேட்டு வரைக்கும் வந்தாலும் அதுவும் சுக்கர வளையம் தான். இந்த சுக்கர வளையம் வரும் பொழுது உங்களுக்கு காதல் எண்ணம், காதல் ஆசை, எதிர்ப்பாளின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இருந்தாலும் குருமேட்டில் தீர்வு இருப்பதால் அந்த ஒரு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு திரும்ப காதல் வந்தது, காதல் எண்ணம் இருக்கு. இருந்தாலும் இவர் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டத்தில் இருக்கிறார். ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி போல் இருக்கிறார். ஒரு நல்ல திறமையானவராக. ஏன்னா குருமேட்ல தீவு இருக்கு இல்லையா, குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம். ஒரு நீதி, நேர்மை, நம்பிக்கை, நாணயம், இதற்கெல்லாம் குரு பகவான் தான் சிறப்பாக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு, அதாவது குழந்தை, நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, குழந்தையோடு நல்ல உயர்வான வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினோம். அப்படியே இடது கையையும் பாருங்க. இடது கையிலையும் ஓரளவு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துதான் வருது. அந்த தீவு மட்டும் இல்லை, இந்த ரேகை இருக்கு. புத்தி ரேகையில கிளையோட இருக்கு. நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. இருதய ரேகையும் நல்லா இருக்கு. அதாவது ஆயுள் ரேகையும் சிறப்பா இருக்கு. இங்க ஒரு வெள்ளை புள்ளி இருக்கு. அப்ப வெள்ளை புள்ளி இருக்கும் பொழுது சுக்கர வீட்டில் வெள்ளை புள்ளி இருந்தால் மிகவும் சிறப்பு. மனைவி நல்ல மனைவியாக, அன்பான மனைவியாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி தான் நம்ம கையை ஆய்வு பண்ணலாம். ஒரு கையை எடுத்த உடனே திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன். முதல்ல எடுத்த உடனே ஆயுள் ரேகையை பார்த்தோம், குறைந்தது 80 வயது என்று கூறினோம். அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்த்தோம். புத்தி ரேகையில் ஒரு 20 to 25 வயதில், அதாவது 3 இருதய ரேகை, அது ஆயுள் ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை, இது 3லையும் 20 to 25ல கொஞ்சம் பிரச்சனை. அதாவது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு, ஒருதலை காதலாக இல்ல, லவ் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் திருமணம் நின்று போனது, அல்ல திருமணம் வாய்ப்பு மாதிரி வந்து, அதாவது ஒருத்தர் காதலிச்சு நின்று போனாலும் வந்துடும், இல்லை ஒரு தடவை காதலாக இருந்தாலும் வந்துடும். திருமணமா அது இப்போ உங்களுக்கு வழக்கமாக சொல்றேன், இந்த நபருக்கு ஒருதலை காதல் வந்து நின்று போய்விட்டது. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சுக்கர வளையம். சரிங்களா? இது மாதிரி இருந்ததுன்னா காதல் நிகழ்வுகள், நிறைவேறாத திருமணங்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இன்னொருத்தருக்கு இருந்தாக்க அது வந்து ஒருதலை காதல்னு எடுத்துக்க கூடாது. இவருக்கு எடுத்துக்கிறதுக்கு காரணம் இங்க சுக்கர வளையம் இருக்கு.
இந்த ரேகை நிறைவேறாத திருமணத்தை குறிக்கக்கூடியது, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகாத குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ரேகை வந்ததுன்னா ஏதாவது ஒரு சம்திங் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவருக்கு ஒருதலை காதல் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் நல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகையில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும்போது அன்பு பாசம் அதிகம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் குருமேட்டில் தீவு இருக்கிறனால நல்லா படித்து நல்ல பண்பாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த புத்தி ரேகையை கொண்டு வாழ்வில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு சூரிய ரேகை லைட்டாக தான் இருக்கு. அதனால வாழ்வில் திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாகவும் வருமானம் வரும். இவரும் உழைத்து சம்பாதித்து நீதி நேர்மையோடு நல்ல பெரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினோம். இந்த குருமேட்டில் தீவு இருந்தால், அதே மாதிரி குருமேட்டில் ஒரு இன்ட்டு மாதிரி இருக்கு, நல்ல இல்லறம் சிறப்பான இல்லறம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கையை பொறுத்தவரை இது மாதிரி இருந்ததுன்னா, உங்க கையில தீவு குருமேட்டில் இருந்தால், ரேகையில இருந்ததுன்னா மெத்த ரேகையில் இருந்ததுன்னா பலன்கள் மாறுபடும். குருமேட்டில் தீவு இருந்தால் படித்து நல்ல பண்பாளர் நல்ல மனிதராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்வில் கண்டிப்பாக உயர்வு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.